யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து 3 வருஷம் ஆச்சு. போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் மேற்கொண்ட முயற்சி சிக்கல் நிறைந்ததா தொடருது. ட்ரம்ப் அதிபரான பிறகு யுக்ரைன் விவகாரத்தில் பைடன் நிர்வாகத்திடமிருந்து கொள்கையை மாற்றினார். யுக்ரைன் போர் நிறுத்தத்துக்கு வலியுறுத்தினவர், இதுவரையில் நாங்கள் கொடுத்த ராணுவ உதவிக்கு கைமாறா யுக்ரைனில் புதைந்து கிடக்கிற கனிம வளங்களை கொடுக்கணும்னு சொன்னார். அமெரிக்கா ஆதரவு இல்லாமல் ரஷ்யாவை எதிர்க்க முடியாதுன்னு உணர்ந்த யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ட்ரம்பை வளைக்க கனிம வளங்களை வழங்குவதா தெரிவித்து ஒப்பந்தம் செய்யவும் முன்வந்துச்சு. $500 பில்லியன் அளவுக்கு ட்ரம்ப் கனிமங்களை கேட்டதும் நீங்கள் கொடுத்த உதவியை விட அதிகம்னு யுக்ரைன் மறுத்துச்சு. அதே வேளையில் போர் நிறுத்தத்துக்கு பிறகு அமெரிக்கா தங்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கணும்னு யுக்ரைன் கேட்டுச்சு. பிப்ரவரியில் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கியும் காரசாரமாக வாதிட்டது சர்வதேச அளவில் கவனம் பெற்றுச்சு. இவ்விவகாரத்தில் இரு நாடுகள் இடையேயும் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு கனிமவள ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இன்றைய டெக் உலகில் ஒரு நாட்டோட வளர்ச்சியை அங்கிருக்கும் கனிம வளங்கள் தீர்மானம் பண்ணுது. இப்போ யுக்ரைனிய பொருளாதாரத்தை கட்டமைக்கவும் அமெரிக்காவிடம் பாதுகாப்பு உத்தரவாதத்தை பெறவும் கனிம வளங்களையே ஆயுதமாக்கி இருக்கிறாரு ஜெலன்ஸ்கி. ஐரோப்பாவையும் ரஷ்யாவையும் இணைக்கும் தேசமான யுக்ரைனில் பல கனிம வளங்கள் கொட்டி கிடக்குது. அதாவது உலக மூலப்பொருட்கள் இருப்பில் 5% யுக்ரைனில் இருப்பதா மதிப்பிடப்படுது. அங்க இருக்கிற கனிம வளங்களோட மதிப்பு சுமார் $26 டிரில்லியன் மதிப்பிடப்படுது. அதாவது நம்ம ரூபாய் மதிப்பில் 2200 லட்சம் கோடி ரூபாய். யுக்ரைனில் இருக்கும் கனிமங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, உலகின் அரிய வகை கனிமங்களில் 21 யுக்ரைனில் கிடைக்குது. செல்போன், கணினி, மின்சார கார், மருத்துவம் மற்றும் இராணுவ உபகரணங்கள் தயாரிப்புக்கு தேவையான கனிமங்கள் அங்கு கொட்டி கிடக்குது. எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு, பேட்டரி தயாரிப்புக்கான கிராஃபைட், லித்தியம், விமானம், மின்சார நிலைய கட்டமைப்புக்கான டைட்டானியம், செர்கோனியம், அணு உலை மற்றும் அணு ஆயுதங்களுக்கு தேவையான யுரேனியமும் யுக்ரைனில் இருக்கு. உலகத்தில் அதிக கனிம வளங்களை கொண்ட நாடா சீனா இருக்கு. கனிம வளங்களை பிரித்தெடுப்பதிலையும் சீனாவே ஆதிக்கம் செலுத்துது. இன்றைய சூழலில் உலகிற்கு தேவையான 60% கனிம தேவையை சீனா பூர்த்தி செய்யுது. இதில் அமெரிக்காவை பார்த்தோம்னா 80% கனிமங்களை இறக்குமதி தான் செய்யுது. இப்படி கனிம வள சந்தையில் சீனாவோட ஆதிக்கத்திற்கு பதில் கொடுக்கவே ட்ரம்ப் யுக்ரைன் கனிமங்களை பெற தீவிரம் காட்டுறாரு. இந்த சூழலை தான் அமெரிக்கா பெரிதும் எதிர்பார்த்த கனிம வள ஒப்பந்தம் வாஷிங்டனில் கையெழுத்தாயிருக்கு. ரஷ்ய போரால் பாதிக்கப்பட்ட யுக்ரைனை புனரமைக்க நிதியை உருவாக்கணும்னு ஒப்பந்தம்னு சொல்லப்படுது. இந்த ஒப்பந்தப்படி கனிம வளங்களை அமெரிக்கா அணுகலாம். ஆனால் கனிமம் யுக்ரைனின் சொத்தாகவே இருக்கும்னு யுக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா நிதி பங்களிப்பு நேரடியாகவோ இராணுவ உதவி வாயிலாகவோ இருக்கணும்னு கனிம சுரங்க வருவாயில் 50% யுக்ரைனுக்குன்னு தெரிவிச்சிருக்காரு யுக்ரைன் துணை பிரதமர் யூலியா. ஒப்பந்தம் எதிர்கால அமெரிக்க உதவியை உள்ளடக்கியதுன்னு கடந்த கால உதவிக்கு கைமாறா கிடையாதுன்னு யுக்ரைன் தெரிவித்திருக்கு. ஒப்பந்தப்படி வான் பாதுகாப்பு அமைப்பு உட்பட புதிய உதவிகளை அமெரிக்கா வழங்கும்னு யுக்ரைன் கூறியிருக்கு. மறுபுறம் ரஷ்ய இராணுவத்திற்கு நிதி வழங்கிய எந்த நாடும் யுக்ரைனை மறுகட்டமைப்பு செய்யும் இந்த திட்டத்தில் பயனடைய முடியாதுன்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. இதில் குறிப்பிடத்தக்க நகர்வா அமெரிக்காவின் பாதுகாப்பு உதவியை உறுதி செய்யும் வகையில் யுக்ரைன் ஒப்பந்தத்தை அமைத்திருக்கிறது கவனம் பெற்றிருக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.